ஜியோ சிம்ல உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து ஃபாஸ்டா ஆக்குறது அப்படின்றத பத்தி தான் டீடைலா அந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜியோல வந்து உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இருக்கக்கூடிய பிளேஸ்ல பாத்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் பாத்தீங்கன்னா வந்து ப்ராப்பரா வந்து கிடைக்காம வந்து இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து நெட்வொர்க் ரொம்ப வீக்கா இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக வந்திருக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் போய் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் வந்து ஸ்பீடாக இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட பிளேஸை. அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு சில செட்டிங்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணுறது மூலியமாக உங்களோட ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட சிம் ஜியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ப்ரிஃபர்டு நெட்ஒர்க் டைப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்கள் ஃபோன் வந்து 5G, நீங்கள் சிம்மு 5G வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 5Gயில் செலக்ட் ஆகிடுங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் 4G தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா 4Gயில் கரெக்டாக செலக்ட் ஆகிடுங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து ஏரோப்ளைன் மோட பார்த்தீங்கன்னா வந்து ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. 10 செகண்ட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி ஏரோப்ளைன் மோட ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்நெட் ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடாக கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும் நெட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மொபைல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்களோட ஜியோ சிம்மை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து அக்சஸ் பாயிண்ட் நேம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ரீசெட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் பண்ணிடுங்க. ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்டர்நெட் ஆன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஸ்பீடாக வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் ஆப்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்புமே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து நீங்கள் யூஸே பண்ணாத ஆப்லாம் உங்கள் ஃபோனில் இருக்குது அப்படின்னா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் எப்பயாச்சும் ஒரு சில ஆப் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, அதை பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஆப் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். அதாவது பெருசாக யூஸ் பண்ணாத ஆப்ஸ் வந்து வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் டேட்டாவை பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாயிடும். அதனால உங்களுக்கு நீங்கள் நார்மலாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருக்கும். அதனால நீங்கள் வந்து எந்தெந்த ஆப்லாம் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்களோ அந்த ஆப்லாம் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வந்து டேட்டா வந்து எடுக்காது. ஸோ இப்போது இந்த வீடியோவில் சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது மூலியமாக உங்களோட ஜியோ இன்டர்நெட் ஸ்பீடை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.